ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. இந்த வாரம் யார் வெளியேற போகிறார்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான அப்டேட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எனக்கே செம ஷாக்கு. இனியா இது போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமே வந்துட்டு கனி லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. கூட வந்து திவாகரம் இருந்தாங்க. அதுவே பெரிய ஷாக்கிங். திவாகரம் அமைச்சிட்டு கனியை உள்ளே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கனி ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இப்போ வந்து வந்துட்டாங்க. குறிப்பாக விஜய் பார்வை சொரியதுலேயே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு பயங்கரமான சம்பவங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. டைரெக்டாக விஜய் பார்வதி எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்கள விடமாட்டாங்களேன்னு நினச்சா இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா கனி அவர்களை தான் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. பட் நான் நிறைய இடங்களில் சொன்ன ஒரே விஷயம், இந்த அன்பு கேங் உடையணும். அன்பு கேங்கில் இருக்கிறது மொத்தம் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் சபரியும் வரல, எஃப்ஜேவும் வரல. எஃப்ஜே வந்தார், ஆனால் வந்துட்டு கேப்டன் ஆன ஒரு காரணத்தினால அவரு எஸ்கேப் ஆகிட்டார். இல்லைனா கனிக்கு பதில் கண்டிப்பாக எஃப்ஜே தான் போயிருப்பார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கனியை வந்துட்டு சேவ் பண்ண இவங்களுக்கு இந்த வாரமும் சேவ் பண்ண தெரியாதுன்னா இல்லை, சேவ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ என்னென்னா அந்த கேங்கை உடைச்சா மேபி உள்ளே இருக்கிற சபரியோட கேம் வெளியே வரலாமோ. அதே மாதிரி எஃப்ஜே வந்துட்டு மேபி அவர் வந்துட்டு இப்போ வந்து இந்த வியானா இதுலேயே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதுலேயும் நான் செம்ம காண்டில், அதாவது நம்ம மட்டும் காண்டில் இல்லை, பிக் பாஸே பயங்கரமான ஒரு காண்டில் இருந்திருப்பார். ஏன்னா அவரும் ஒரு மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டிருப்பார். அதை வந்து இந்த அம்மா வந்துட்டு நான் வந்து பண்ணுறேன் பாரான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணி வியானாக்கு பதில் வினோத்தை வந்து உள்ளே அமைச்சிருப்பாங்க. காலையில் பார்த்தா திடீர்னு பிக் பாஸை வந்து அந்த ஜெயிலில் வந்து ரத்துன்னு சொல்லி அவங்கள வந்துட்டு வெளியே அமைச்சிருப்பார். உள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, பரவாயில்ல, போ போ போ, நான் ஒன்று நினைக்க நீங்கள் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ஒரு அப்டேட் என்னென்னா கனி தான் இந்த பிக் பாஸ் வீடு விட்டு வெளியே போயிருக்காங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. செம மாசான அப்டேட். ஸோ இது முன்னாடி நடந்திருக்கணும். பட் இப்போ வந்துட்டு உக்கிறதுல, அதுவும் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா கனித்துறை வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட பண்ண அட்டகாசமாக இருக்குது. பார்த்தீங்களா, அஜோ அநியாயம். நான் இப்போ கனி வெளியேறும்போது அந்த அன்புகாங்க எப்படிலாம் கதற போகிறாங்கன்றதை பார்க்கணும், ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது கனி ராஜாமாத்தாவா நடுவுலையும் சிப்பாய், சோல்ஜரு, மந்திரி வந்துட்டு நம்ம சபரி, அதுக்கப்புறம் தளபதியாக வந்துட்டு நம்ம எஃப்ஜே, சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சோல்ஜர்ஸ்லாம் அமைச்சிட்டாங்க. கேமி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன்ராஜ், அது மாதிரி சோல்ஜர்ஸ்லாம். ரம்யா வந்து சோல்ஜர்லேருந்து இப்போ மாறி வந்துட்டு விஜய் பார்வதி பக்கம் வந்துட்டாங்க. அது எதுக்காகனா லாஸ்ட்டே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா ரம்யாவை பாருங்களேன், லாஸ்ட்லேயே இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், அதனால தான் மெட்ராஸ் அவர்னு அவங்களுக்கு பேர் வச்சுருக்குது. அந்த மெட்ராஸ் அவருக்கு எதுவும் ஒன்றும் ஆகாது அந்த படத்தில். ஆனால் அது பக்கம் போனவங்களுக்குலாம் பிரச்சனை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த ரம்யா. ஏன் ரம்யா வந்து இது வரைக்கும் ஒன்றும் ஃபுல்லாக காப்பாற்றுறாங்கன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்த வாரம் வந்து 2 பேர் தான் வந்துட்டு தலை போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் தலை போட்டிக்கு 4 பேர் சொல்லும்போது பாருங்களேன், அதுலேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக காலியாவாங்க. இன்னும் திடீர்னு 4 பேர் வராங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதான் இந்த வாட்டி வெறும் 2 பேர். இதில் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா வெறும் ஒருத்தர் தானே, அது எப்படி வந்து சாத்தியமாகுன்ற மாதிரி எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். ஸோ இங்கே வந்துட்டு செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கனி தான் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ போகும்போது எஃப்ஜியோட ரியாக்ஷனை நம்ம பார்க்கணும், சபரியோட ரியாக்ஷனை பார்க்கணும், ரம்யாவோட ரியாக்ஷனை பார்க்கணும், இவங்களோட ரியாக்ஷனையும் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி விஜய் பார்வதி நேற்று வந்துட்டு பிக் பாஸ் ஒரு விஷயத்தை போய் எடுத்துட்டாங்க எஃப்ஜேக்காக அப்படின் போது உள்ளே போய் ஒரு குத்து போட்டிருப்பாங்க பாருங்க. இவங்க போகும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க, ஏன்னா நேற்றுலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கனி வந்து அந்த ஐஸ்கிரீம் இதில் வந்துட்டு கமுருது கண்டிப்பாக அரோராக்கு தான் கொடுப்பான்னு அவங்க ரொம்ப அப்படியே பேசியிருப்பாங்க. கனிக்கு வந்து நான் வருத்தப்படணும் அவனுக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் விட்டு கனி வெளியேறிருக்காங்க, அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.